Hi friends, welcome to Exact MFD Info. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Kyocera Task Alpha 1800 machine அந்த சீரியஸ் மிஷின்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா லைட் காப்பி இப்போ எல்லாரும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து மிஷின்லயே வந்து ஒரு ஹீட் ஆகுற மாதிரி ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி டர்ன் ஆன் பண்றது, எப்பெல்லாம் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோல சொல்றேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க மிஷினோட பேக் சைடு போயிட்டு ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவரை வச்சு பின்னாடி இருக்கிற பிளாக் கலர்ல இருக்கிற ஸ்க்ரூஸ் எல்லாம் கழட்டணும். ஸோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு 12 ஸ்க்ரூ இருக்கும். அது எல்லாத்தையுமே கழட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் சைட் டோர் வந்து கழட்டிடும். பேக் சைட் டோர் கழட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிளக் வந்து அன்பிளக்டா இருக்கும். ஸோ இது வந்து இந்த மிஷின்ல மட்டும் தான் அன்பிளக்டா இருக்கு. நீங்க வந்து Kyocera 3212 மிஷின் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பேக் சைட்ல ஒரு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. அந்த சுவிட்சை நீங்க ஜஸ்ட் ஆன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து ஹீட்டர் ஆன் ஆயிடும். ஓகேங்களா? இதை வந்து ஏன் அன்பிளக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா நமக்கு தேவையான சமயத்துல மட்டும் இதை வந்து பிளக் பண்ணிட்டு, அதாவது இந்த மாதிரி மழை காலம் இல்லைன்னா குளிர்காலத்துல மட்டும் இந்த இதை வந்து ஆன் பண்றதுக்காக மட்டும் தான் இதை கொடுத்துருக்காங்க. இந்த லோயர் அண்ட் மாடல்ல நம்ம இதை வந்து பிளக் பண்ண வேண்டியதா இருக்கு. ஹையர் அண்ட் மாடல்ல பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சுவிட்ச் கொடுத்துறாங்க. அந்த சுவிட்ச் ஆன் பண்ணி நம்ம வந்து அதை ஆன் பண்ணிக்கலாம். இந்த மிஷின்ல வந்து இதை அன்பிளக்ல இருக்கிறத பிளக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிஷின் வந்து வார்மா இருக்கும். ரொம்ப ஹீட் ஆகாது, ஃபியூசர் அளவுக்குலாம் ஹீட் ஆகாது. மிஷின் வந்து வார்மா இருக்கும். அதாவது உங்களோட மிஷினோட மெட்டல் பாடி இருக்குல்ல, இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேஸ்க்குள்ள இருக்கிற ஹீட்டர் வந்து இதுதான். இது வந்து நம்ம ஃபுல் மிஷினை பிரிச்சதுக்கு அப்புறம் லேசருக்கு லெஃப்ட் சைடில் இந்த ஹீட்டர் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நான் வந்து கீழே காட்டுற பாருங்க. உங்க ட்ரேயை வெளியே எடுத்துட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸுக்கு மேலே தான் வந்து அந்த ஹீட்டர் செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ரொம்பலாம் ஹீட் ஆகாது. நார்மலாக வந்து இந்த டைமில், அதாவது இந்த மழை காலம் குளிர்காலத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து மிஷினுக்கு வந்து கிளியராக கொடுக்கும். இதில் வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட மெயின் சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இது வந்து ரொம்பவும் எஃபெக்டிவாக இருக்கும். பட் எனிவே உங்களோட இடத்துல வந்து பவர் ஃப்ளக்சுவேஷன் இல்லை, பவரில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு நீங்கள் 100% ஷோராக இருந்தால் மட்டும் இந்த மெயின் பவரை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆன் பண்ணி வச்சிருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் மிஷின் வந்து நைட் டைம்லேயும் வந்து வார்மாகவே இருக்கும். ஓகேங்களா? இன்கேஸ் ஏதோ ஃப்ளக்சுவேஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஏதோ பவர் கார்டை வந்து அன்பிளக் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் நீங்கள் போனதுக்கப்புறம் இந்த ஜஸ்ட் பவர் கார்டை போட்டாலே இது வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து மிஷின் வந்து ஆனில் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. மிஷின் ஆனில் இல்லாத சமயத்தில் கூட இது வந்து ஹீட்டை வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். டோனர் வந்து கண்டிப்பாக மாய்ஸ்சர் ஆகுது. அட் சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைட் காப்பீஸ் ப்ராப்ளமும் அவாய்ட் ஆகிடும். ஆல்ரெடி லைட் காப்பீஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மேலே வந்து நான் கார்டு கொடுக்குறேன். அந்த கார்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு போய்டும். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு இதையும் சேர்த்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வராது. அதாவது என்னன்னா ஒரு லைட் காப்பி வருது, அந்த லைட் காப்பியை சால்வ் பண்ணி கொடுத்துடுறோம். பட் திருப்பியும் அந்த லைட் காப்பி வந்து அகைன் வர ஆரம்பிக்குது. அது ஏன் அப்படின்னா இந்த கிளைமேட் வந்து சேஞ்சஸ்னால தான். இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து ரிப்பீட்டடாக வருது. ஸோ ரிப்பீட்டடாக வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஐடியா நான் சொல்கிறேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒன் டைம் தான் அந்த ப்ராப்ளம்ஸ் மேபி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வந்து க்ளோஸ்ட் ஏரியா ஏசி இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் யாருக்குமே வந்திருக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஓப்பன் பிளேஸாக இருக்கிற சமயத்தில் மட்டும்தான் உங்கள் மிஷினில் இருக்கிற டோனர் வந்து ஈரப்பதமாக்குது. ஸோ அதனால இந்த டிப்பை வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். இதை வந்து நான் வந்து எப்போவோ இந்த வீடியோ நான் போட்டிருக்க வேண்டியது. பட் ஆனால் நான் ஒரு 4-5 கஸ்டமர் பிளேஸில் இதை அப்சர்வ் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் செக் பண்ணிவிட்டு டபுள் செக் பண்ணிவிட்டு தான் இந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ணுன்றதுக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் இயர் மழை காலம் வரும். இப்போயே நம்மளுக்கு குளிர்காலம் இருக்குது இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு. ஸோ அந்த டைமில் வந்து இந்த ஹீட்டர் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிஷினில் இருக்கிற டோனர் வந்து மாய்ஸ்சர் ஆகாமல் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து காப்பி குவாலிட்டி வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் யாருக்காவது இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யாராவது லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்க போக முடியலை அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from K7. Teaching is the royal way to learn.